இவங்க ஃபோன் பண்ணுவாங்க நம்ம எடுக்கணும் போல. எனக்கு வேற வேலை இல்ல. இவங்க ஃபோன் பண்ணுவாங்கன்னு நான் உன வெயிட் பண்ணவே இல்லையே. வரேன்னு சொல்லிட்டு ஏமாத்த தெரிஞ்சிச்சுல. நீங்க ஃபோன் பண்ணா எடுத்து பேசணும்னு என்ன இருக்கு? அப்பெல்லாம் பேச முடியாது என்னால. ஃபோனும் எடுக்க மாட்டேன். அடியே குட்டுச்சி, உனக்கு எவ்வளவு திமிரு! ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஃபோன் எடுக்க மாட்டேங்கிற. கட் பண்ணியா விடுற? மாவல உன்னை இருக்குடி, உனக்கு இரு, நேர்ல வந்து வச்சுக்கிறேன். ஹலோ அனு. அனு, சொல்லுங்க. அடி பாவி, அப்ப தூங்கல அப்படிதானே? முழிச்சிட்டு தானே இருக்க? ஃப்ராடு. சாரியான ஆளுதான் நீ. ஃபோன் பண்றேன்னு தெரிஞ்சும் ஃபோன் எடுக்காம தான் உட்காந்துக்கிட்டு இருக்க. சில எவ்வளவு திமிரு இருக்கணும் உனக்கு. நான் கூட தூங்கிட்டா போல, தெரியாம அட்டன் பண்ணிட்டா, அதான் கட் பண்ணிட்டான்னு நினைச்சேன். ஆனா தெரிஞ்சுதான் உட்காந்துக்கிட்டு இருக்க. நான் ஃபோன் பண்றேன்னு தெரியுது. அப்ப எடுத்து பேசினா என்னடி உனக்கு? அவ்வளவு திமிரா உனக்கு? சொல்லுங்க. நான் ஒன்னும் தூங்கல, முழிச்சுதான் இருக்கேன். என்ன உங்களுக்கு என்ன வேணும்? சும்மா இதுக்கு ஃபோன் பண்ணிட்டே இருக்கீங்க. நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணா நீங்க எடுத்தீங்களா? எடுக்கல. அப்புறம் எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்கீங்க? அதுவும் இல்லாம இப்ப நான் யார்கிட்டயும் பேசுற ஐடியாலும் இல்ல. ஃபோனை வைங்க. ஏய், ஃபோன் கட் பண்ணிடாதடி. நான் ஃபோன் கட் பண்றேன். பை. அனு, லவ் யூ. ஓய் குட்டச்சி, சின்ன சிரிப்பு சத்தெல்லாம் பலமா கேக்குது. சொன்னதுக்கு பதில் வரவே இல்லையா? அங்க இருந்து ஒருத்தன் இங்க இருந்து லவ் யூன்னு சொல்றான், அதை வாங்கிக்கிட்டா மட்டும் போதுமா? திருப்பி தர வேண்டாமா? ஷார் சிரிச்சா நீங்க பாத்தீங்களா? நான் ஒன்னும் சிரிக்கலையே. நீங்க என்ன பக்கத்துல இருக்கீங்க? நான் சிரிச்சேன் சிரிக்கல முறைக்கிறேன் அப்படின்றத பார்த்து சொல்றதுக்கு ரொம்ப தான். ஆமா, சும்மா சும்மா என்கிட்ட சும்மா இந்த மாதிரிலாம் பேசுறத விட்டுட்டு போயிட்டு உங்களுக்கு வேலை இருந்தா அதை போய் பாருங்க. உங்களுக்கு தான் முக்கியம் இல்லையே, அப்புறம் என்ன சார்? சாரிடி. உங்க சாரியை தூக்கி குப்பையில போடுங்க. உங்க சாரி ஒண்ணும் எனக்கு தேவையில்லை. ஆமா, சாரி அம்மல சாரி. இவர் சாரி பூரின்லாம் சொல்வாரு, நாங்க கேட்டுக்கிட்டு சரிங்க சார் அப்படின்னு சொல்லணும் போல. அப்பெல்லாம் என்னால இருக்க முடியாது. சும்மா வரேன்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் வராம இருக்கீங்க. இப்ப மணி என்னன்னு தெரியுமா சாருக்கு? இல்ல அதுவும் நான் தான் சொல்லணுமா? உங்களுக்கு எப்படி தெரியும்? ஒருத்தி கிளம்பிடுன்னு ஆசையெல்லாம் பேசிட்டு போயிருவாரு, அதுக்கப்புறம் வரமாட்டாரு, போன் பண்ணாலும் எடுக்க மாட்டாரு. அதை நம்ம கேட்டோம்னா சாருக்கு கோவம் மட்டும் வரும். சும்மா சும்மா எதுக்கு போன் பண்ற, வேலை என்னன்னு தெரியாதா உனக்கு அப்படின்னு. ஏன் டாக்டர்னா ஒரு போன் கால் மட்டும் கூட அட்டன் பண்ண முடியாதா என்ன? அந்த அளவுக்கு பிஸியா இருப்பீங்களா என்ன? இப்படி எல்லாம் தெரிஞ்சிருந்தா கல்யாணமே பண்ணிருக்க மாட்டேன். அடி பாவி, அப்ப கல்யாணம் பண்ணிருக்க மாட்டேன். அப்படிதானே? அடியே, நான் என்ன உன்னை ஏமாத்திய கல்யாணம் பண்ணேன்? டாக்டர்னு தெரிஞ்சுதானே கல்யாணம் பண்ணேன்? டாக்டர்னு தெரிஞ்சுதான் கல்யாணம் பண்ணேன். ஆனா இந்த டாக்டர் பொண்டாட்டி ஏமாத்திக்காம, பொண்டாட்டி பேச்ச கேட்காம, பொண்டாட்டி மேல சுத்தமா அக்கறையே இல்லாம இருப்பாருன்னு யாருக்கு தெரியும் சொல்லுங்க? நீ சொல்றது உண்மைதான், இல்லன்னு சொல்லல. அப்பப்போ மதிக்க மாட்டேன் தான், அப்பப்போ சொல்லு பேச்சு கேட்காம அப்படி இப்படி பண்ணுவேன் தான். ஆனா பொண்டாட்டி மேல அக்கறை இல்லாமையும் இல்ல, பொண்டாட்டி மேல லவ் இல்லாமையும் இல்ல. சரி, பொண்டாட்டிக்கு தானே இவ்வளவு வேலை செய்யறேன். என்னடி என் பொண்டாட்டி? ஓய் பொண்டாட்டி, நீதாண்டி எனக்கு எல்லாமே. உன் மேல அக்கறை இல்லாம நான் எப்படி இருப்பேன் சொல்லு? ஆமா ஆமா, ரொம்ப அக்கறை தான் சொன்னாங்க. அடி சிரிச்சுக்கிட்டு தானே இருக்கா? இல்லையே, நான் சிரிக்கலையே. பொய் சொல்லாதடி. நான் சிரிக்கல. ஆமா சரி, இன்னைக்கு வர்றதுக்கு நேரமாகும். நேரமாகும்ன்றதை தாண்டி வரமாட்டேன், காலையில தான் வருவேன். சரியா? நீ சாப்பிட்டு பாடு, நானும் வேலை இருக்கு பாக்குறேன். சரி, போனை வைக்கிறேன். என்னடி கோவமா? இவ்வளவு நேரம் நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்த. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, போனை வைக்கிறேன். என்னன்னு சொன்னா தானே தெரியும். சாப்பிட்டு சாப்பிடுனா சாப்பாடு என்ன இருக்கத செய்து நீங்க வெளியே கூட்டிட்டு போவீங்கன்னு சொல்லி நானும் கிளம்பி உட்காந்துட்டு தான் இருக்கேன் இவ்வளவு நேரமா. நீங்க வருவீங்கன்னு நானும் நினைச்சுட்டு அப்படியே உட்காந்தாச்சு. நீங்க வர மாதிரியே தெரியல. நீங்க போன வைங்க. நான் உங்களை நம்பின பாத்தீங்களா? இன்னைக்கு ஃபுல்லா பட்னி தான். ஏற்கனவே காலையில வேலை செய்யறதுனால சாப்பிடவே இல்லை. மதியமும் அப்படி இப்படின்னு கிளம்பிட்டு சரி நம்ம தான் ஈவினிங் பொருள் அங்க சாப்பிட்டுக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்துக்கிட்டேன். நைட்டும் அப்படி பரவாயில்ல, எனக்கு ஒன்றும் பசிக்கல. பேசாம எங்க அம்மா கூப்பிடும் போது அங்க போயிருந்தா கூட சாப்பிட்டுருக்கலாம் ஒழுங்கா. உங்களை நம்பி இங்க இருந்தா பாத்தீங்களா? என்ன சொல்லணும், நீங்க போன வைங்க. ஆமா, அம்மா மாதிரி பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு சாப்பிட்டேன்னா இல்ல நான் கூட கேக்குறதுக்கு இங்க யாருமே இல்ல. ஆமால, சாரிடி, நான் தான் சொன்னேன் சமைக்காதன்னு சொல்லி. ஷோ பைத்தியக்கார மாதிரி பண்ணிட்டுனே. சரி வெயிட் பண்ணு, நான் ஆர்டர் போடுறேன். சரியா? ஒரு 10 நிமிஷத்துல வந்துரும். எனக்கெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நான் படுக்கிறேன், போனை வைக்கிறேன். ஏய் கோவப்படாதடி, ஒரு 10 நிமிஷம் ஆர்டர் போட்டா வீட்டுக்கு வந்துரும். சிங்க பாரு, நீ வெளியே கூட போய் வாங்க தேவையில்ல, அவங்களே வாசல்ல வச்சுட்டு போயிருவாங்க, வாசல்ல இருந்து எடுத்துக்கோ. சரியா? பயப்படாத. சரியா? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. நீங்க சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டுட்டேன். ஆதியும் நானும் இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சாப்பிட்டு வந்தோம். நீங்க சாப்பிட்டீங்கல்ல? சரி ஓகே பாய். சிவரு சாப்பிட்டாரா? சிவரு சாப்பிடும் போது கூட என் ஞாபகம் வரல. பொண்டாட்டி அங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பா நம்மளுக்காண்டி, அவளை சாப்பிட கூட்டிட்டு போறேன் வெளியேன்னு சொன்னமே அப்படின்னு. கொஞ்சம் கூட என் மேல அக்கறை இல்லவே இல்லை. சிறந்து இருந்தாதான் நீங்களே வந்திருப்பீங்களே. இப்ப ஏதோ புதுசா அக்கறை இருக்க மாதிரி போன் பண்ணி கேட்டுக்கிட்டு, அதான் தெரியுமே நீங்க எப்படின்னு சொல்லிட்டு.
நான் ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டீங்க, கேட்டா நான் டாக்டர் எனக்கு அந்த வேலை இருந்துச்சு இந்த வேலை இருந்துச்சுன்னுவீங்க. உங்ககிட்ட பேசி எனக்கு ஆல்ரெடி தலைவலி தான் வந்தது மிச்சம். நான் கொஞ்ச நேரம் படுக்க வச்சு செஞ்சிருக்கலாம். ரொம்ப தான் அக்கறை. ஆமா, எப்படி ரகு மறந்த? அவளை சாப்பிட வெயிட் பண்ண சொன்னல. ஸோ ஈவினிங் வரைக்கும் ஞாபகம் இருந்துச்சு, வீட்டுக்கு போயிடலாம்னு நினைச்சேன். இந்த ரேஷ்மா இந்த ஃபைலை பார்க்க சொன்னா அந்த கேஸை பார்த்துட்டு அப்படியே மறந்துட்டேன். ஷோ ரீனா, சார். ஆதியை நீங்க கொஞ்சம் அர்ஜென்ட்டா என்னுடைய கேபினுக்கு வர சொல்லுங்க. ஓகே சார். சார், அதுக்கப்புறமா மேம் ஃபர்தராக அந்த பிரியான்ற பேஷண்ட்டுக்கு பெயின் இன்டியூஸ் பண்ணுறதுக்காண்டி மெடிசன் இன்ஜெக்ட் பண்ணியிருந்தாங்க. அதை நாங்கள் மானிட்டர் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். அவங்களுக்கு பெயின் இன்டியூஸ் ஆக ஆரம்பிச்சிட்டு வலி தாங்காமல் கத்திட்டு தான் இருக்காங்க. பட் ஆனால் அவங்களுக்கு இன்னும் யூட்ரஸ் ஓப்பன் ஆகலை சார். 2 சென்டிமீட்டர் தான் ஓப்பன் ஆகிருக்கு. மேம் 6 to 7 hours வச்சிருந்து பார்த்துட்டு தான் என்ன இருந்தாலும் முடிவு சொல்லுவேன்னு சொல்லிட்டாங்க. பட் ஆனால் அவங்களால இப்போவுமே பெயின் தாங்க முடியலன்னு அழுகுறாங்க சார். உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணலான்னு சொல்லி தான் வந்தேன். ஜெனிஃபர் மேமும் இல்லை சார். இப்போ என்ன சார் பண்ணுறது? என்ன சொல்றீங்க ரீனா? ஜெனிஃபர் வரலையா? அப்ப டியூட்டி டாக்டர் யாருமே இல்லையா? டியூட்டி டாக்டர் இருக்காங்க சார். பட் ஆனால் கைனகாலஜிஸ்ட்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஜெனிஃபர் மேமும் தான் அதை ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஜெனிஃபர் மேம் இன்னும் வரல. ரேஷ்மா மேம் ஆல்ரெடி போயிட்டாங்க சார். ஜெனிஃபர் மேம் ½ hourல வருவாங்கன்னு சொல்லிட்டு மேம் இந்த மெடிசனை இன்ஜெக்ட் பண்ண சொன்னாங்க. நாங்களும் இன்ஜெக்ட் பண்ணிட்டு பேபியோட ஹார்ட் பீட், அவங்களோட ஹார்ட் பீட் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். பிபி செக் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் சார் நாங்கள் 1 hour ஒன்ஸ். பட் ஆனால் உங்களுக்கு வலி இன்டியூஸ் ஆகுறதுனால அவங்களுக்கு ரொம்ப பெயின் தாங்க முடியலன்னு அழுகுறாங்க. சரி, ஓகே, நான் ஜெனிஃபருக்கு கால் பண்றேன். நீங்க ஆதியை மட்டும் வர சொல்லுங்க. ஓகே சார். சரி ரீனா, நீங்க போங்க. சாரு, அவன் நம்பரை சொல்லு. நம்பரை சொல்லுன்னு சொன்னேன் சாரு. உட்காந்து அழுத்துக்கிட்டு இருக்கிறதுனால எதுவும் மாற போறது இல்ல. இங்க பாரு, அவன்கிட்ட என்ன முடிவுன்னு கேட்டுட்டு தான் வரப்போறோம். அவன்கிட்ட நின்று சண்டை போடுறதுக்கெல்லாம் போகல, சரியா? ரகு கிட்ட இன்னும் பேசல. நீ அவன் நம்பரை கொடுத்தனா அவன்கிட்ட பேசிட்டு தான் ரகு கிட்ட சொல்லணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். இப்ப நான் ரகு கிட்ட சொன்னா அவன் என்ன பண்ணுவான்னு எனக்கே தெரியல. அவன் சும்மாவே டென்ஷன் ஆகி சண்டை போடுறதுல தான் முழு நேரமாவே இருப்பான். சின்ன இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவன் சும்மா இருக்க மாட்டான். அதனாலதான் சொல்றேன், நல்லதுக்கும் சேர்த்து தான் சொல்றேன். இந்த விஷயத்த இது வரைக்கும் யாருக்கும் தெரியாம தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். அம்மாக்கு மட்டும்தான் தெரியும். அம்மா யார்கிட்டயும் சொல்ல மாட்டாங்க. நீ பயப்படாத, சரியா? இந்த விஷயத்த முடிஞ்ச அளவுக்கு சரி பண்ண பாப்போம் கூடிய சீக்கிரத்திலேயே. இதை ரொம்ப நாள தள்ளி போட முடியாது சாரு. சும்மா உட்காந்து அழுதுகிட்டே இருக்கிறதுனால சரியாகாது, புரிஞ்சுக்கோ. அப்பா ஃபோன் பண்ணாங்கக்கா. அத்தை அப்பா கிட்ட சொல்லல. நீங்க தானக்கா இதுக்கு காரணம். ரொம்ப தேங்க்ஸ்க்கா. அப்பாக்கும் அம்மாக்கும் தெரிஞ்சிருந்தா ரொம்ப எம்பாரசிங்கா ஃபீல் பண்ணிருப்பாங்க. அப்பாக்கும் அம்மாவும் என் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தாங்க. அந்த நம்பிக்கை எனக்கு எடுத்துட்டேன். சாரிக்கா. உங்களையும் நான் ரொம்ப கஷ்டப்படுத்துறேன். எனக்காண்டி இவ்வளவு தூரம் நீங்க ஹெல்ப் பண்றது ரொம்ப பெரிய விஷயம். தேங்க்ஸ்க்கா. இங்க பாரு சாரு, எனக்கும் உன் மேல கோவமா தான் இருக்கு. இப்ப கோவப்படுறதுனால எதுவும் மாற போறதில்ல. முதல்ல அவன்கிட்ட பேசுவோம். அவன் எங்க இருக்கான், என்ன பண்றான்னு எதனா தெரியுமா உனக்கு? அவன் இருக்க இடமாச்சும் தெரியுமா உனக்கு? அது அவங்க ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யறாங்களே ஜெனிஃபர், அவங்க வீட்டுல தான் இருக்காங்க. ஓ சரி, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. ஜெனிஃபருக்கு ஃபோன் பண்ணி பேசுவோம். அக்கா, ஜெனிஃபர் சொல்ல மாட்டேன், நேர்ல போய் பேசிக்கலாம். இப்போதைக்கு அவன் அங்கதான் இருக்கானான்னு கன்ஃபார்ம் பண்ணிப்போம். அவன் என்ன பண்றான்னு தெரியணும்ல நம்மளுக்கு. ஹலோ ஜெனிஃபர், எங்கம்மா இருக்க? மச்சான் மச்சான், சாரிடா, ஏதோ கோவத்துல பேசிட்டேன். நீ யோசிச்சு பாரு, உன்னை என்னதான் கோவத்துல பேசியிருந்தாலும் நான் பேசினது எல்லாமே உண்மை மச்சான். உனக்கு ஒரு அக்கா தங்கச்சி இருந்திருந்தா அந்த வலியும் வேதனையும் என்னன்னு புரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி நம்பி வந்த பொண்ணை இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துறது நியாயமே இல்லை. சொல்றதை கேளு மச்சான், அவளை கஷ்டப்படுத்தாத. ஒரு பையன் அவளை இந்த மாதிரி பண்ணிட்டுமேன்னு சொல்லி உனக்கே இவ்வளோ ஃபீலா இருக்கும்போது அந்த பொண்ணோட நிலைமையில இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாரு. அந்த பொண்ணு பாவம், யார்கிட்டயாச்சும் சொல்லவும் முடியாம சில விஷயத்த சொன்னா வெளியே என்ன நினைப்பாங்கன்னு அவளே தனக்குள்ள புழுங்கி புழுங்கி சாகிறதுக்கு பதிலா அவளை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவ கூட ஹாப்பியா வாழ்றதுதான் முக்கியம். இங்க பாரு மச்சான், இந்த காலத்துக்கு வீடு வசதி எல்லாமே தேவைதான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அதை விட உண்மையா நேசிக்கிற ஒரு பொண்ணு நம்மள, அதுவும் எல்லாத்தையும் விட நீதான் முக்கியம்னு தூக்கி போட்டு வந்திருக்காடா. அந்த மாதிரி பொண்ணுக்காண்டி நீ இப்படி ஏன் இப்படி நடந்துக்கிறன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. அந்த பொண்ணுக்காண்டி என்ன வேணாலும் செய்யலாம். அவன் கூட இருந்தா மட்டும் போதும்னு தானே கேக்குறான். நீ ஏன் மச்சான் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறேன்? என் மேல கோவமா இருந்தா கூட என்ன 2 அடி கூட அடிச்சுக்கோ. ஆனா நான் சொல்றத கொஞ்சம் யோசிச்சு பாரு.
இங்க பாரு மச்சான், இன்னைக்கு உனக்கு வீடு ரொம்ப முக்கியம்னு தேவைப்படுது. அது நாளைக்கு முக்கியம் இல்லைன்னு கூட தேவைப்படும். அந்த அளவுக்கு சுச்சுவேஷன் மாறலாம். ஆனா சாரு அப்படி இல்ல. உன்னோட வாழ்க்கையில சாரு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் நான் உனக்கு சொல்லணும்னு அவசியம் இல்ல. அவளை நீ நல்லா பாத்துக்கணும்னு நினைக்கிறல்ல, அப்ப அவளை என்னடா நீ லூசு மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்க? அவ உன் கூட இல்லாம நீ எப்படி அவளை நல்லா பாத்துப்ப? வீடு மட்டும் வாங்கி வீடு கூடிய குடும்பம் நடத்த போற? அவ கூட தானே, அவ கூட தானடா குழந்தை குட்டின்னு எல்லாமே சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிற. அப்ப அவ இல்லாம நீ எப்படி வீடை மட்டும் வாங்கி சின்ன பண்ணுவ? சொல்லு மச்சான். ம் இங்க எல்லாருடைய கனவும் வீடு வாங்குறது ரொம்ப பெரிய ஆசை, லட்சியம், கனவு எல்லாமே எனக்கு புரியுது, இல்லைன்னு சொல்லல. ஆனா அதை பொறுமையா கூட பண்ணிக்கலாம். 2 பேரும் ஒன்னா சேர்ந்து கூட பண்ணிக்கலாம். ஆனா இந்த மாதிரி நேரத்துல நீதான் அவளுக்கு துணையா இருக்கணும். கொஞ்சம் யோசிச்சு முடிவேடு எதுவா இருந்தாலும். இங்க பாருடா, என்ன கேட்டா நான் இப்போதைக்கு சொல்ற ஒரே பதில், ஒரு பொண்ணோட வாழ்க்கையை இந்த அளவுக்கு அழிச்சிட்டு வீடு வாங்குறேன், கார் வாங்குறேன், அதுக்கப்புறமா மத்ததெல்லாம்னு சொல்றதை விட அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை அவளுக்கு கொடுத்தாலே அவ உன் கூட சந்தோஷமா இருப்பா. இந்த வீடு, காரு, பணம் இதெல்லாம் கொடுத்தாதான் சந்தோஷமா இருப்பான்னு இல்ல. அதுதான் எல்லாமே அவங்க அப்பா கிட்டே இருக்கே. அவ அதுதான் தேவைன்னா அவங்க அப்பா கூடயே இருந்திருப்பாளே. உனக்கு தேடி எதுக்குடா வரா? உன்னை தேடி எதுக்கு வரணும்? நீ யோசிச்சு பாரு. உன்கிட்ட இருக்க அன்பு, உன்கிட்ட இருக்க பாசம், உன்னை அவ்வளவு பிடிச்சிருக்கும் அவளுக்கு. உன்னை விட்டுறக்கூடாதுன்னு அவன் நினைக்கிறான். அதனாலதான் உன்னையே சுத்தி சுத்தி வரான். உனக்கு அந்த மாதிரி எதுவுமே தோணலையா அவன் மேல? உன்கிட்டதான்டா கேக்குறேன். இப்படி அமைதியா இருக்கிறதுனால எதுவும் மாற போறது இல்ல. யோசிச்சு முடிவேடு. அது எப்படிலாம் மச்சான், நீயா என்ன எல்லாரும் மாதிரி கேவலமா நினைக்கிற? எனக்கு மட்டும் என்ன, அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவ கூட இருக்க கூடாதுன்னு ஆசையா என்ன? அவ கூட வாழணுன்றதுக்காண்டி தானடா வீடை வாங்கணும்னு நினைக்கிறேன். அவளை கூட்டிட்டு போயிட்டு கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நினைக்கிறேன். அவளுக்கு எல்லாமே நான் தரணும்னு நினைக்கிறேன். அவளுக்கு இந்த விஷயம் இல்ல அப்படின்னு எதுவுமே தோணக்கூடாது. இப்ப சொன்னியே அவங்க அப்பா கிட்ட இருக்க காரு, பணம், பங்களா, அது ஏதாச்சுமே இவன் கிட்ட இல்லையே. நம்ம அவசரப்பட்டு இவனை கல்யாணம் பண்ணிட்டோமோன்னு அவ என்ன ஃபியூச்சர்ல நினைச்சிட கூடாதுன்னு நினைக்கிறேன். அதுக்காண்டி முன்னாடியே நான் கஷ்டப்பட்டாச்சும் எப்படியாச்சும் வாங்கிடணும் எல்லாத்தையும் அப்படின்னு நினைக்கிறேன் மச்சான். இது தப்பாடா? அவளுக்காண்டி தானே நானும் யோசிக்கிறேன். அது அப்படி இல்ல மச்சான். அவ அப்பா கிட்ட இருக்கிறது அவளுக்கு தேவைப்பட்டு இருந்துச்சுன்னா அவ அப்பா சொல்றதையும் அவ கேட்டு அவ அப்பா சொல்ற மாதிரி நடந்துகிட்டு இருந்திருப்பான். அவ அப்பா கிட்ட இருக்கிறது அவளுக்கு தேவைப்படல மச்சான். உன்கிட்ட இருக்க ஏதோ ஒரு விஷயம், அது லவ்வா இருக்கலாம், சில நீ காட்டுற கேரா இருக்கலாம், சின்ன வேணாமா இருக்கலாம். நீ அவளை கோவப்படுத்துற மாதிரி சின்ன சின்ன சண்டை போடுறியே, வம்பிழுக்கிறியே, அதுவா கூட இருக்கலாம். என்ன விஷயமோ அவகிட்ட கேட்டதான் தெரியும். அந்த இதுல எதுவும் அவ உன்கிட்ட அதுதான் வேணும்னு சொல்லி உன்கிட்ட இருக்கா. அப்போ இதுக்குள்ள இருக்க மரியாதை எதுவுமே நீ கொடுக்குற பாசத்துல இல்லாம போயிடாது மச்சான். அவ நினைக்க மாட்டா அப்படி. அவளுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அவங்க அப்பா கிட்டயே அவ இருந்திருப்பான். அவளுக்கு அதெல்லாம் தேவையில்லை. அவளுக்கு நீ உன்கிட்ட இருந்து வர உண்மையான பாசம் அதுதான் தேவைப்படுது. யோசிச்சு முடிவேடு. இதுக்கு மேல என்ன சொல்றதுன்னு எனக்கும் தெரிய மாட்டேங்குது. எதுவா இருந்தாலும் உன் வாழ்க்கை நீதான் முடிவெடுக்கணும். இதுல நான் சஜஷன் மட்டும்தான் சொல்ல முடியும். நீ இதை தான் பண்ணி ஆகணும்னு என்னால சொல்ல முடியாது. எதுவா இருந்தாலும் பாத்துக்கோ. மேம் சாரி மேம், நான் உங்களுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணணும்னு நினச்சேன், மறந்துட்டேன் மேம். கேப் புக் பண்ண லாஸ்ட் மினிட்ல கேன்சல் ஆயிட்டு மேம். இப்போ கூட்டிட்டு வர சுச்சுவேஷன்ல யாருமே இல்லை மேம் வீட்டில். அதனால தான் மேம் நான் உங்களுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ண முடியல. ஹாஃப் அன் ஹவரில் ரீச் ஆயிடுவேன் மேம் ஹாஸ்பிட்டலுக்கு. நேரம் ஆயிட்டு. நான் ஆதிக்கிட்ட ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் மேம். உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ண மறந்துட்டேன், சாரி மேம். நீங்கள் ஷிஃப்ட்ல இருக்க மாட்டீங்கன்னு நினைச்சேன், சாரி மேம். ஓகே, நான் இப்போமா ஷிஃப்ட்ல இல்லை, நான் வீட்டில் தான் இருக்கேன். ஒரு விஷயம் பேசுறதுக்காண்டி தான் உனக்கு கால் பண்ணியிருக்கேன். நீ எங்கம்மா இருக்க? வீட்டில் தான் மேம் இருக்கேன். அதான் இப்போ சொன்னேனே, கேப் புக் பண்ணிட்டு இருக்கேன் மேம். கேப் கிடைக்க மாட்டேங்குது, கேன்சல் ஆகிட்டே இருக்கு. லாஸ்ட் மினிட்ன்றதுனால, ரொம்ப நேரம் ஆயிட்டுன்றதுனால வீட்டில் ஹஸ்பண்டும் அவங்க ஃப்ரெண்டும் தான் இருக்காங்க. அவங்க 2 பேரும் ஏதோ பேசிக்கிட்டு இருக்கிறதுனால இப்போதைக்கு கூட்டிட்டு போய் விட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அவங்க வேலை இருக்குன்னு சொல்லிட்டாங்க மேம். இல்லைன்னா அவங்க கூட்டிட்டு வந்து விட்டுருப்பாங்க. ஹாஃப் அன் ஹவர் பார்க்குறேன் மேம். அப்படி இல்லைன்னா அவங்களே கூட்டிட்டு வந்து விட சொல்கிறேன் மேம். சாரி மேம், இனிமேல் இப்படி ரிப்பீட் ஆகாது. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. ஜெனிஃபர், நான் உங்க வீட்டுக்கு வரேன், சரியா? மேம் புரியல. உங்க வீட்டுக்கு வரமா, உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. கார்த்தியும் அவங்க ஃப்ரெண்டும் அங்கதானே இருக்காங்க. ஆமா மேம், இங்கதான் இருக்காங்க. ஜெனிஃபர், நானும் சாருவும் வீட்டுக்கு வரோம். கொஞ்சம் உங்க ஹஸ்பண்ட் கிட்டயும் உங்க ஹஸ்பண்ட் ஃப்ரெண்டு கிட்டயும் பேச வேண்டியது இருக்கு. மேம் என்னாச்சு மேம்? ஏதாச்சும் இஷ்யூவா மேம்? ஹாஸ்பிட்டல் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணிட்டாங்களா? பட் ஆனால் ஹாஸ்பிட்டலுக்கு இப்போ வரது இல்லையா மேம்? அவர் ஆஃபீஸ் வேலைக்கு அவர் கரெக்டாக இருக்கு. சின்ன ட்ராப் பண்ணுறதுல கூட அவர் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஹாஸ்பிட்டலில் என்ன ஏதாச்சும் பிரச்சனைனா என்கிட்ட சொல்லுங்க மேம், நான் அவர்கிட்ட சொல்கிறேன். சாரி மேம். கார்த்தினால பிரச்சனை இல்லம்மா, இது வேற இஷ்யூ. நான் நேர்ல வந்து பேசுறேன் மேம். நேர்ல வந்து பேசுறேன் ஜெனிஃபர், புரியுதா இல்லையா உங்களுக்கு? சாரி மேம். கிளம்பலாமா? அக்கா, நான் பெங்களூருக்கே போகலான்னு முடிவு பண்ணிட்டேன்.
நடந்தது நடந்ததாவே இருக்கட்டும். யாருக்கும் தெரிய வேண்டாம். இது பெரிய இஷ்யூ ஆக்க வேண்டாம்னு நான் நினைக்கிறேன்க்கா. ரெண்டு பேரும் நிதானம் இல்லாம ஏதோ அவசரப்பட்டு இந்த விஷயம் இப்படியே விட்டுருவோங்க்கா. வேண்டாம். ஆஹா, அதுவும் இல்லாம ராக்கி என்னை ஏமாத்த மாட்டான்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு ஷாக்கி மேல. இது ஒண்ணு சின்ன பிள்ளைங்க விளையாட்டு இல்ல, சரியா? ம், செடுத்தன் கவுத்தன் முடிவு பண்றதுக்கு அங்க போய் பேசிட்டு அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் முடிவு பண்ணிக்கலாம். அவன் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கானோ தெரிஞ்சுக்கணும்ல. நீ மட்டும் முடிவு பண்ணா போதாது, அவன் மேலயும் தப்பு இருக்கு. அவன்கிட்டயே பேசணும். உன் மேல கோவப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அமைதியா கிளம்பி வா. கிளம்பி வான்னு கூப்பிட்டேன். இல்ல வெத்தலை பக்க வச்சு தண்ணி அழைக்கணுமா உன்னை? இப்ப வர முடியுமா முடியாதா? சில ரகுக்கு கால் பண்ணவா? இங்க பாரு சாரு, நானும் இந்த விஷயத்த யாருக்குமே தெரியாம முடிச்சிடணும்னு தான் நினைக்கிறேன். இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா உன்னைதான் எல்லாருமே குறை சொல்லுவாங்க. அதனாலதான் சொல்றேன். ரகுக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ, அவனும் ஒரு சைடுக்கு ரொம்ப பிரச்சனை பண்ணிடுவான். அவனுக்கு தெரியாம முடிக்கலான்னு தான் நானும் பேசுறேன். புரிஞ்சுக்கோ, வா. அவன்கிட்ட போய் பேசிட்டு எதுவா இருந்தாலும் பொறுமையா முடிவு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரகு கிட்ட சொல்லுவோம். நீ விளையாடாத சாரு, இப்படியே அமைதியா இருக்கிறதுனால எதுவும் மாறாம இருக்க போறது இல்ல. வான்னு சொன்னா வா. புரிஞ்சுக்கோ சாரு, உன்கிட்டதான் பேசிக்கிட்டு இருக்கேன். போலாங்க்கா. சரி வா போலாம். ஓய் குட்டச்சி, வந்தன்னு வச்சுக்கோ, என்ன பண்ணுவேனே தெரியாது. ரொம்ப நேரமா காலிங் பெல் அடிச்சுட்டு தானே இருக்கு. கதை ஓபன் பண்ண என்னடி உனக்கு? உங்ககிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்கேன். ஃபுட் ஆர்டர் பண்ணியிருக்கேன். மரியாதையா போயிட்டு அந்த ஃபுட்டை வாங்கி சாப்பிட்ற வேலையை பாரு. போ போன்னு சொன்னேன். இங்க பாருங்க ரகு, எனக்கு ஒன்றும் தேவையில்லை. பொண்டாட்டி மேல அக்கறை இல்லாதவங்க கிட்ட நான் பேசணும்னு எனக்கு எந்த ஒரு அவசியமும் இல்லை. நான் போனை கட் பண்றேன். பாய். குட்டச்சி, இப்ப மட்டும் போனை கட் பண்ணன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு தெரியாது. மரியாதையா வெளியே ஒரு பையன் இருக்கான் பாரு, போய் அவன் கிட்ட சாப்பாடு வாங்க போன்னு சொன்னேன். எனக்கு வேண்டாம்னு சொல்றேன்ல. எனக்கு ஒன்றும் தேவையில்லை. நான் உங்க கூட சாப்பிடலான்னு ஆசையா இருந்தேன். நீங்க தான் வரலன்ட்டீங்களா? அப்புறம் என்ன? எனக்கு பசிக்கல, எனக்கு தூக்கம் வருது. வேணும்னா அவனே எடுத்துட்டு போக சொல்லுங்க அந்த சாப்பாடை. போயிட்டு அவன் பொண்டாட்டி கூட்டி விட சொல்லுங்க. போங்க. சரி, என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல? அவன் பொண்டாட்டிக்கு நான் ஏண்டி ஊட்டி விட சொல்லணும்? அவன் பொண்டாட்டிக்கு நான் ஏண்டி வாங்கி தரணும் முதல்ல? இப்ப போறியா இல்லையா? போய் கதவை துற. முடியாது, கதவு திறக்க மாட்டேன். இப்ப கதவை துறக்கலன்னு வச்சுக்கோ, என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்கன்னு கேக்குறேன். உங்களால என்ன பண்ண முடியும்? சின்ன நல்லா ஏமாத்த முடியும், அப்படிதானே? ஏய், இப்ப சொல்றது கேட்பியா மாட்டியாடி நீ? போய் கதவை துறறி. ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சண்டையில அவனை பழி வாங்காத. போயிட்டு கதவை தொடர்ந்து அந்த ஃபுட்டை வாங்கு. ரொம்ப நேரமா நின்னுகிட்டு இருக்கான் அவன், பாவம் இல்ல. ஆமா, எவ்வளவு ஒருத்தனுக்கு நான் ஏன் பாவம் பார்க்கணும்? அந்த அளவுக்கு நான் ஒன்னும் நல்லவெல்லாம் இல்ல. நான் ரொம்ப ரொம்ப கெட்டவன். போன வைங்க. அனு, இப்ப கண்டி போனை வச்ச என்ன பண்ணுவீங்க? என்ன வேணாலும் நடக்கும், பாத்துக்கோ. அதுக்கு நான் பொறுப்பு இல்ல. எப்படி வசதி? ஜகு, நான் நார்மலா தான் சொன்னேன். இப்ப போறீங்களா இல்ல எப்படி வசதி? போறேன். போ. பாவம், ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான்ல, போயிட்டு ஃபுட்டை வாங்க போ. ஏதோ நீங்க நிக்கிற மாதிரி, உங்களுக்கு கால் வலிக்கிற மாதிரி ரொம்ப நேரமா நின்னுட்டு இருக்கான்றீங்க. நீங்க தான் இல்ல. அப்புறம் என்ன உங்களுக்கு? லூசி, நம்ம வீட்டு வாசல்ல என்ன ஏதாச்சும் செட் பண்ணி வச்சிருக்கியா உட்கார்றதுக்கு? நின்று தானே இருக்கணும், அதனாலதான் சொல்றேன். போய் வாங்க சீக்கிரம். சரி, ஓகே, வாங்குறேன். போனை வைங்க. சரிங்க, வைக்கிறேன். அனு, லவ் யூ. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. போனை வைங்க. லவ் யூ சொல்லுவாங்க. லவ் யூ பண்ற வேலையெல்லாம் பண்ணிட்டு இவர் கிளம்பி இருக்க சொல்லுவாரா? கிளம்பி இருக்கணுமா? ஆனா வரமாட்டாரா? ஏமாத்துவாரா? இது போன் பண்ணி லவ் யூ அனு, உனக்கு ஆர்டர் பண்ணிருக்கேன், நீ வாங்கி தனியா சாப்பிடுன்னா நாங்க கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல, அப்படிதானே? இதுல லவ் யூ வேற ஒரு குறைச்சல். லவ் யூ சொல்லுவாங்க. லவ் யூ சொல்ல மாட்டேன்னு இத்தனை வாட்டி சொல்றீடி. மாமா மேல என்ன அவ்வளவு பாசமா? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. நான் போனை வைக்கிறேன். ஏய், லவ் யூ. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. சரி விடு, லவ் தான் வேண்டாம், ஒரு முத்தம். சரி. இல்ல, நான் உனக்காண்டி சாப்பாடு அங்க இருந்து ஆர்டர் பண்ணி வந்து வச்சிருக்கேன். அதுக்காண்டி எதுனா சின்னதா பரிசு கூட கொடுக்கலன்னா எப்படி? அதெல்லாம் தர முடியாது. போன வைங்க. போடிங் பைத்தியக்காரி. ஜகு, போனை கட் பண்ணிட்டு போறீங்க. உங்களுக்கு இருங்க. வரேன். ஏன் காலிங் பெல்ல ஓயாம அழுத்திட்டே இருக்கீங்க? இதோ வரேன், இருங்க. இல்லைன்னா ஃபுட் அங்கே வச்சுட்டு போங்க, நான் வந்து எடுத்துக்கிறேன். காது கேட்குமா என்னன்னு தெரியல. ஏன் இப்படி அழுத்திக்கிட்டே இருக்காரோ? கட்டின புருஷனை எவ்வளவு நேரம் வெயிட் பண்ண வைக்கிறா. சரியான ஆளுதான். பார்சல் வந்திருக்கு, போய் வாங்குறீங்கிற வந்து எட்டியாச்சும் பாக்குறாள் பாரு. ஆனா இருக்கிய அனு, நீ உன்னை வச்சுக்கிட்டு சரி 10 நிமிஷம் தானே கொடுத்துட்டு அப்படியே போயிருவோன்னு பார்த்தேன். ஆனா நீ பண்ற பாரு, விடவே மாட்டேன், அப்படிதானே? வாடி வா, உனக்கு இருக்கு. வர்றத பாரு, செஞ்சு தின்ன குரங்கு மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு கீழே குனிஞ்சுக்கிட்டு ஷார் இருக்கான்னு கூட பாக்குறது இல்ல. அப்படியே கீழே குனிஞ்சுக்கிட்டே வர வேண்டியது, அப்படியே போய் முட்டிக்க வேண்டியது தானே. ஓய் குட்டச்சி. ரகு, நீங்க 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 எப்படி இருந்தீங்க? டெலிவரி பாய் தானே வரதா சொன்னீங்க?
ம், என்ன பண்ண? கல்யாணம் பண்ண டெலிவரி பாய் என்ன நாய் பிடிக்கிற வேலையை கூட சேர்த்து செய்ய வேண்டியதா இருக்கு. ம் மூஞ்ச பாரு, நல்லா சிஞ்சி தின்ன குரங்கு மாதிரி வச்சுக்கிட்டு வந்தத. நான் இல்லைன்னு தானே நினைச்சிட்டு வந்தேன். ஆமா. என்னை பத்தி உங்களுக்கு கிஞ்சி தின்ன குரங்கு மாதிரியா இருக்கு. அப்போ பின்ன இல்லையா? என்னை பத்தி குரங்கு மாதிரியா இருக்கு உங்களுக்கு. சும்மா சொன்னேன்டி. சரி வாங்க உள்ள போவோம். இல்ல இல்ல, வேலை இருக்கு, கிளம்பணும். உனக்கு சாப்பாடு தான் வாங்கிட்டு வந்தேன். எனக்கு ஒண்ணு வேண்டாம், நான் போறேன். ஏன் லூசு பைத்தியக்காரி, கோவத்தை போறேன்.